ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஃபீலிங்காக போட்டிருந்தேன். வீடு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதே வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இல்லை போகலை, நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக பார்க்கல. ஏன்க்கா என்னாச்சுன்னு திருப்பி அதே மெசேஜ் தான் ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இனி வந்து நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து இங்கே தான் இதே வீட்டில் தான் இருப்பேன்னு நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவும் நான் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். என்னடா ரோட்ல நின்று வீடியோ எடுத்து வாக்கு வளருதுமா, என்னடா ரோட்ல நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ வந்து பேங்க்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் கூப்பிட வரலான்னு வந்தேன். அதனால தான் நான் ரோட்லேயே சரி வீடியோ எடுத்துடலான்னு. பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது. இப்போ என்னென்னா கால் வருகிறது தள்ளுங்கள். என்னன்னா வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். நேற்றே எடுத்து சரி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக என்னன்னா எல்லாருக்குமே மெசேஜ் பண்ண முடியாது இல்லையா, அதனால எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், ஒரு வீடியோ தான் கொடுக்க முடியுமா தவிர்த்து ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு பண்ணலினாலும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால தான் நான் யாருக்குமே பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ஃபீல் பண்ணாதீங்கக்கா, வீடு கட்டுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாம் கொடுக்குற சப்போர்ட்னால கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்து கட்டுவேன்னு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சீக்கிரமாக அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பேங்க் லோன் தான் போயிருக்கோம். ஸோ அது வந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸோ இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. யாருன்னு தனித்தனியாக எல்லாத்தையும் நான் வந்து சொல்ல முடியாது இல்லையா, அதனால் எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் அதிகமாக வந்து நமக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால அதிலிருந்து தான் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. யூடியூப்பில் கமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வராது, ஒரு சிலர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா மெசேஜில் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ கமெண்டில் கேட்குறதை விட மெசேஜ் வந்து நிறைய வரும். அது வேணால் நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து நான் காமிக்கிறேன். நிறைய மெசேஜ் வரும். அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னால் வந்து ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் வந்து வீடியோ பண்ணுறேன்னு தவிர யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதே இல்லை. நான் சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே யூடியூப் மட்டும்தான். இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மந்த்தாக தான் நான் கண்டினியூவாக வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதுலேயும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சப்போர்ட்டை வந்து இப்போ மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எனக்கு வந்து எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நான் வளர்ந்து வரதை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட ஹாப்பினஸ்லேயும் நான் வந்து கண்டிப்பாக கலந்துக்குவேன். இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தியாக தான் நான் வந்து இருக்கேங்கிறத நீங்கள் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. நான் வந்து சொல்லாமல் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தங்களாக நீங்கள் நினைக்கும் போது நானும் எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தங்களாக மட்டும்தான் உங்கள் எல்லாரையுமே நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுற நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்க. ஸோ எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்கலன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம பார்த்து சொல்லி கூட இந்த அக்கா வந்து எதுவுமே நமக்கு ரிப்ளை கொடுக்கல, எதை பற்றியும் அவங்க பேசலை, நம்மளாம் சொன்னோம்ல, ஒரு ஃபோன் கூட எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, நிறைய மெசேஜ் இருக்குது. எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்க முடியாதனால தான் சரி நான் வீடியோவாக கொடுக்குறேன். 2-3 நாளாகவே அலைஞ்சிட்டே இருக்கிறனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ கூட வீடியோ காலையிலேயே எடுத்துடணும்னு நினச்சேன். நேற்றும் அப்படி தான் நினச்சேன். நேற்று சாயந்தரமாவது வீடியோ எடுத்து போட்டுறணும்னு நினச்சேன். டைம் இல்லை, அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை. இனி வேணால் நீங்கள் ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, யூடியூப்பில் எப்படிக்கா மானிட்டைசிங் ஆச்சு, என்ன மாதிரி நீங்கள் வீடியோ போட்டீங்க எப்படி அப்படின்னால என்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு கேட்கணும்னு என்கிட்ட தோன்ற விஷயம்லாம் கேளுங்க. அப்புறம் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் வந்து வெயிட் கெயினாக இருந்த ஃபோட்டோ வந்து போட்டிருந்தேன். போஸ்ட் போட்டிருந்தேன், இல்லை ஸ்டோரி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தேன், இவ்வளோ குண்டாக இருந்தேன், இப்போ வந்து ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து 1 இயர் வந்து கஷ்டப்பட்டேன்னு வந்து போட்டிருந்தேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க, எப்படி அவ்வளோ உடம்பே இவ்வளோ கம்மி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் சிஸ்டர், நல்லா கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன்.
யூடியூப்பில் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க. அவங்க மொத்தம் யூடியூப்பில் கமெண்ட்டே வராது. ஆனால் மெசேஜில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜில் நிறைய வரும். அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியறதில்ல. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் பரவாயில்ல, நான் வந்து இதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். வேறு நிறைய இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கான டைம் இது இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நான் இதில் வேணால் ரிப்ளை கொடுக்குறேன், வீடியோவாக வேணால் நான் ரிப்ளை கொடுக்குறேன். யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் ரிப்ளை கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.